ஓம் சாந்தி. நான் ஷோலியிலிருந்து வைரம் போல மாறியிருக்கின்ற ஆத்மா. நான் உயர்ந்த தேவாதாரி ஆத்மா. நான் உலகத்தின் ராஜ்ய அதிகாரி ஆத்மா. நாம் தந்தையிடம் பக்தியின் பலனை அடைவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். நாம் அதிகமாக பக்தி செய்திருப்பதால் ஞானத்தில் முன்னேறி செல்கின்றோம். சத்தியுகத்தில் மந்திரி மற்றும் குருவின் அவசியம் இருக்காது. சத்தியுக ராஜ்யமானது சங்கமயுகத்தில் தந்தையினுடைய ஸ்ரீமத் படி உருவாகின்றது. 21 தலைமுறை வரை செல்லும் அளவிற்கு ஸ்ரீமத் கிடைக்கின்றது. மேலும் அனைவரும் சத்கதியில் இருப்பதால் குருவினுடைய அவசியம் இல்லை. பகவான் வாக்கு: சுய தர்மத்தில் அமருங்கள். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற படிப்பு படிக்க வைக்கின்றார். ஏனென்றால் தந்தை எல்லையற்ற சுகத்தை கொடுக்கக்கூடியவர். எல்லையற்ற தந்தை நம்மை வைரம் போல மாற்றுவதற்காக வந்திருக்கின்றார். நாம் தான் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், பிராமணர்கள். மீண்டும் நாம் தேவதையாக மாற வேண்டும். நாம் சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆகின்றோம். நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி வம்சமாவோம். நம்முடைய குலம் தேவதைகளை விட உயர்ந்ததாகும். நாம் எல்லையற்ற தந்தையிடம் பக்தியின் பலனை அடைவதற்காக வந்திருக்கின்றோம். நாம் இங்கே வந்திருப்பது ராஜ்யத்திற்கு அதிபதியாவதற்காகத்தான். கல்ப கல்பமாக இந்த மரம் இற்றுப்போய் தமோ பிரதானமாக ஆகும்போதுதான் தந்தை வருகின்றார். நாம் இப்போது புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கின்றோம். தந்தை நமக்கு நாடகத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். இப்பொழுது நமக்கு அழியாத 21 தலைமுறைக்காக 21 வயோதிக பருவத்திற்காக ஸ்ரீமத் கிடைக்கின்றது. தந்தைதான் ஞானக்கடல், தூய்மையின் கடல். நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடைகின்றோம். நாம் தேவதையாக ஆவதற்காக தூய்மையை தாரணை செய்கின்றோம். நாம் ஆதிசனாத்தன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடியவர் ஒருவரே.
அவரே சங்கமத்தில் வருகின்றார். சத்தியுகத்தில் நாம் சத்கதியை அடைகின்ற பொழுது மற்ற அனைவரும் சாந்திதாமத்தில் இருக்கின்றார்கள். தந்தையைத் தவிர வேறு யாரையும் சத்கதியின் வல்லல் என்று கூற முடியாது. யாரையும் ஸ்ரீ என்றோ ஸ்ரீ ஸ்ரீ என்றோ கூற முடியாது. ஸ்ரீ என்றால் சிரேஷ்டமான தேவதைகள். ஸ்ரீ ஸ்ரீ என்று சிவத்தந்தையைத்தான் கூற முடியும். தந்தை தவறுகளை தெளிவுபடுத்தி கூறுகின்றார். இந்த எல்லையற்ற நாடகத்தை எந்த மனிதர்களும் அறியவில்லை. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கின்றார். அனைவரும் தமோ பிரதானம் ஆகின்ற பொழுதுதான் அவர்களை சதோப்பிரதானமாக மாற்றுவதற்காக தந்தை வருகின்றார். நாம் இப்பொழுது இந்த எல்லையற்ற நாடகத்தை அறிந்திருக்கின்றோம். நல்ல விருப்பங்கள் உருவாவதற்கான விசேஷமான ஆதாரம் நல்ல எண்ணங்களாகும். நல்ல விருப்பங்கள் கொண்ட மணிகளிடம் நல்ல எண்ணங்கள் என்ற சக்திசாலியான கஜானா எப்போதும் நிறைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் மற்றவர்கள் மீதும் நல்ல விருப்பம் உடையவராக ஆக முடியும். நல்ல விருப்பம் என்றால் அனைத்து விதமான ஞான ரத்தினங்களினால் நிறைந்திருப்பார். அந்த மாதிரி ஞானத்தில் நிறைந்த வள்ளலாகி நடக்கும் போதும் சுற்றும் போதும் ஒவ்வொருவருக்கும் சேவை செய்து நாம் மிக உயர்ந்த சேவாதாரியாக ஆகின்றோம். எல்லையற்ற தந்தையிடம் எல்லையற்ற ஆஸ்தி அடைவதற்காக நிச்சயம் நாம் தூய்மையாக ஆகின்றோம். இப்பொழுது தூய்மையினுடைய ஆஸ்தி அடைந்தால்தான், அதாவது காமத்தை வெல்லும்போதுதான் நாம் உலகத்தை வென்றவராக ஆக முடியும். எல்லையற்ற தந்தையிடம் படிப்பை படித்து நம்மை சோழியிலிருந்து வைரம் போல மாற்றிக்கொள்கின்றோம். நாம் எல்லையற்ற சுகத்தை அடைகின்றோம். இப்பொழுது மனிதரிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்காக தந்தை நம் எதிரில் இருக்கின்றார். இப்போது நம்முடைய மிக உயர்ந்த பிராமண குலம் என்ற போதையில் இருக்கின்றோம். ஞானத்தில் நிறைந்த வள்ளலாகி அனைத்து ஆத்மாக்களுக்காக நல்ல விருப்பங்களை உருவாக்கக்கூடிய மிகவும் உயர்ந்த சேவாதாரி ஆத்மா நாம். உலக மாற்றத்தின் காரியத்தில் நிமித்தமாகும்போது உலகத்தின் ராஜ்ய அதிகாரி ஆகும் ஆத்மா நாம்.
நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.